Hey guys, welcome to Animate Duckies. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பேட் ஹீரோ இன் அனதர் வேர்ல்ட் எபிசோட் 4. ரொம்ப பேசாம வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டாப்பிட்டீங்களே, இந்த நாயை நான் மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கினா போதும், என்னால் ஈஸியாக வாழ்ந்துட முடியுங்க. எனக்கு அது வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னும் போதே போபா காணாமல் போயிடுது. ஹீரோ வந்துட்டு எங்கே போன போபா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ நான் அந்த போபாவை மட்டும் கண்டுபிடிக்கலனா என் வாழ்க்கையே இங்கேயே முடிஞ்சது, எனக்கு கல்யாணமும் ஆக போகிறதில்ல, நான் ஒன்று கட்டியாவே செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கான். அப்போ தான் போபா வருது. போபா வந்த உடனே ஹீரோ போபா பார்த்துட்டு போபா வந்துட்டியா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது போபா வாயில் ரத்தக்கரை இருக்குது. ஹீரோ நினைக்கிறான் கன்ஃபார்ம் போபா யாரையோ ஒருத்தர சாப்பிட்டுக்குதுன்னு பார்த்தால தெரியுது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னும் போது பின்னாடி காப்ளின்ஸ்லாம் ஹீரோவை தத்துட்டு வர ஆரம்பிக்குது. ஹீரோ போபாவை பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான் நம்ம ஒரு டெட்ல மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோ டெட் என்னோட போயிட்டு நின்றுட்டு வேற வழியே இல்லை, இப்போ நான் அதை தான் பண்ணியோம். சகோதரர்களா, நான் அவனை கொன்னது போபா தான் அப்படின்றாங்க. அந்த காப்ளின் சொல்லுங்க அவனை சாப்பிட்டுடலாம் அப்படின்றாங்க. ஹீரோ நினைக்கிறான் சோய் உன்னால் முடியும், எப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், நீங்கள் யார்கிட்ட மோதுறீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுக்கு யார்கிட்ட, இதுதான் போபா, கமாண்டர் ஹெமிஸோட பெட்டு, இது எங்களை ஏமாற்ற பார்க்குறியா மனுஷா, உன்னை நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஒன்று விட மாட்டோம். ஓ அப்படின்னா நான் யாருன்னு காட்ட வேண்டியதான், போபா உன் வேலையை காட்டேன்றான். ஹீரோ சொல்கிறான் இப்போயாச்சு யாருன்னு போபா தெரியுதா, இனிமேட்டு எதுனா கேள்வி இருக்கான்னும் போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் மாரியே காப்ளின்ஸை கால் பண்ணதால் உங்களோட கரிஸ்மா ஆட்ரிபியூட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ என்ன நினைக்கிறான், போபா கொண்டா கூட எனக்கு தான் பாயிண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறான். அப்போ தான் கமாண்டர் ஹெமிஸ் வந்து பார்க்குறாங்க. வெளியே என்ன சத்தம்னு கேட்கும் போது தான் கமாண்டர் ஹெமிஸ் ஹே நியூபி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹெமிஸ் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹெமிஸ் சொல்கிறாங்க என் பேரையும் போபா பேரையும் யூஸ் பண்ணி நீ தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட போல் அப்படின்னதுக்கு ஹீரோ மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்றோம். இது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ ஒரு மனுஷன், நீ ரொம்ப முட்டாள், இதுவாக இருக்கிறதுனால நீ இந்தமாரி யுத்திகளை தான் பயன்படுத்துவ தெரியும். அதுக்கு ஹீரோ நன்றி மேடம்ன்றான். ஹியூமன் ஆர்மி எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்து வச்சு தான் சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதனாலே நிறைய பிரச்சனை வரும். அப்படின்னா பிரச்சனைனா அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு அதை நீயே இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் கண்டுபிடிப்ப, நீயே எக்ஸிக்யூட்டிவ் பற்றி யோசிக்கக்கூடாது. மேடம் என்கிட்ட இருக்க ஸ்டில் வச்சு நான் எப்படி ஆக முடியும்னு ஹீரோ கேட்டதுக்கு டீமின் ஆர்மியில் பவர் எப்படி சூஸ் பண்ணுவோன்னா நாங்கள் சண்டை போட்டு தான், இன்னும் உனக்கு ஒரு மந்த் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ ஸ்ட்ராங்காகி நான் சொல்கிற ஆப்போனண்ட்டை நீ தோக்கடிக்கணும்னு அவள் சொல்கிறான். நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காகி பேட்டிலியன் கமாண்டர் இதுக்கு போகணும் அப்படின்றான். மேடம் நான் அப்படி தோத்துட்டேன்னா உன்னோட முடிவு சாவாதான் இருக்கும், அதை நினச்சி நீ வருத்தப்படதா இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறான். இப்போ நான் வானன்னு சொன்னாலும் அவன் என்னை எப்படியா இருந்தாலும் சாவச்சிருவான், எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை, நான் எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ராங்காகி தான் ஆகணும் அப்படிங்கிற. இப்போ தான் ஹீரோ வந்துட்டு எனக்கு எஸ்எஸ் கிளாஸ் ஹீரோன்னு தானே சொன்னேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறதுக்கு உங்ககிட்ட இது ஒரு பாசிபிலிட்டி தான், ஆனால் இது ஒரு கன்ஃபார்மான பவர்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறான். ஹீரோ வரைச்சலும் கிச்சனுக்கு போகிறாங்க. அந்த கிச்சனு டோரு ரொம்ப ரத்த கறியாகவும் இதுவும் இருக்குது. ஹீரோ வந்துட்டு எஸ்கியூஸ் மீ நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறான். அங்கே ஒரு ரெட் வாக்கர், நீ அவங்க சொன்ன மனுஷன் நீ தான் நினைக்கிறேன், நான் தான் செஃப் குல்கன்னு அவன் சொல்கிறான். நீ எதுக்காக இங்கே வந்தான்னு கேட்டான். சார் நான் வந்துட்டு போபாத்து சாப்பாடு எட்டு போகலான்னு வந்தேன். அதெல்லாம் கிடையாது அப்படின்னா. அப்போ ஹீரோ எதுக்கு அப்படின்னும் போது நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், உனக்கு வேணும்னா நீ ஏன் எடுத்துக்கணும் அவன் சொல்கிறான். நான் உள்ளே வந்து வேலை செய்யணுமான்னு கேட்டதுக்கு வேணா நீ அந்த வேலை செஞ்சாதான் உனக்கு மீட் கிடைக்கும்னு சொல்கிறான். அப்போ தான் காப்ளின்ஸ் காட்டுறாங்க. அதுவும் கூட இருக்க காப்ளினே கட் பண்ணி அதுங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இவங்களா நிஜமாலே குக்ஸ் தானா, ஏன்னா கறி வெட்டுறாங்களா, இவனுங்களே மாற்றி மாற்றி வெட்டி துண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றான். அது இல்லாமல் இந்த ரெட் டார்க் வேறு என்னை வேட்டையாட சொல்லுது அப்படின்னு அடுத்த நாள் ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்து வேட்டைக்கு போகிறான். அப்போ ஹீரோவை முன்னாடி ஒரு பெரிய பண்ணி வந்து ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அப்போ தான் ரேச்சல் கேட்குறான் நீங்கள் என்ன சண்டை போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்னால் உயிர் பகையத்துக்கே கஷ்டமாக இருக்குது, இதில் நான் எப்படி சண்டை போடுத்துன்றான். உனக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இதில் சாப்பாடு அந்த பண்ணியே இல்லை நாமளானே தெரில, ஏன்னா எல்லோரும் சத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னதுக்கு. அப்போது ஒரு காப்ளின் வந்து ஹே மனுஷா நீ முன்னாடி போய் அட்டாக் பண்ணணும் போது அப்போ தான் அந்த ரெட் ஓக சொல்லுது அதுக்கு தேவையே இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹண்ட் முடிஞ்சிடுச்சு. அப்போ தான் ஒரு காப்ளின் வந்து சொல்லுது
12 பேர் செத்துட்டாங்க, நிறைய பேர் அடிபட்டுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல. ஹே ரேச்சல், நம்ம எஸ்கேப் பிளானை கேன்சல் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதுக்கு ரேச்சல், ஏன் நம்ம எஸ்கேப் பிளான் கேன்சல் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது சொல்லு, நம்ம இங்கே இருந்தனா நம்ம ஸ்கில்லை லெவலப் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்றான். எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி, நம்ம ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு ஃபைனல் ப்ளோ மட்டும் கொடுத்தா போதும், அந்த மான்ஸ்டரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். ரேச்சல் சொல்கிறா, இது ஓகே தான், ஆனால் நீ ஒரு ஹீரோ, இந்தமாரி தப்பான வேலையெல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பேன்னா அதெல்லாம் யாருக்கு கவலைப்படுவான், நம்மளுக்கு தேவை எக்ஸ்பி தான், அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம அந்த கமெண்ட்டை ஜெயிச்சாகணும்னா இந்த வழி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ ஹீரோ போயிட்டு, ஷெஃப் நீ மனுஷா, நீ இன்னும் ஓடலையா, இங்கே தான் இருக்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கன்றான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நான் கண்டிப்பாக ஓட மாட்டேன், ஏன்னா நீங்கள் ஆங்குலாம் ஆள் இருக்கும்போது நான் ஏன் ஓடணும், எனக்கு எதுக்கு பயம் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போது இந்த ரெட் கோகர் கம்னே இருக்கிறத பார்த்துட்டு, நான் இதை ரெட்கன்ஸ் கிட்ட சொன்னால் ரெட்டன் எப்பயோ புகழ்ச்சியில் மையப்பட்டான், இவன் அப்படி இருக்கானும் போது அவன் டப்புன்னு என் முன்னாடி வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிற அளவுக்கு உனக்கு துணிச்சலுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் உங்களோட தைரியம் தான் ஷெஃப் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நெக்ஸ்ட்டு அன்ட்டு நீ தான் லீட் பண்ண போகிறேன்னு ஹீரோ கிட்ட அவன் சொல்கிறான். இருக்கிறதுலே ரொம்ப ஹானவரமான பொசிஷன் அதுதான், ஆனால் நாங்கள் அது யாருக்குமே கொடுக்க மாட்டோம் எக்ஸப்ட் உன்னை தவிர அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், நான் இவ்வளோ தைரியமான காப்ளின்ஸ் முன்னாடி என்னால் நிற்க முடியுமா, நான் ரொம்ப வீக்கான ஒரு மனுஷ வேஸ்ட்டு தான் அப்படின்றான். அப்போ தான் ஒரு காப்ளின் வந்துட்டு, ஷெஃப் என்னாச்சு அப்படின்னு ரெட் ஓகே கேட்குறான். மான்ஸ்டர்ஸ் தான் நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு ஓலை சத்தம் கேட்குது, அது கன்ஃபார்ம் ஓனாங்க தான் கூட்டமாக வருதுங்க அவன் சொல்கிறான். இதுதான் எனக்கான கரெக்டான டைம், நான் யூஸ் பண்ணிக்கணுன்றாங்க. ரெட் ஓகே சொல்லுது, அந்த மீட் எதுவுமே நல்லா இருக்காது, ஆனால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுக்கிறான். எல்லாரும் உங்கள் ஆயுதத்தை எடுங்க, இன்றைக்கி நம்ம ஓனாயோட சூப்பை தான் குடிக்க போகிறோன்னு சொல்கிறான். ஹீரோ கடைசி வடியை மட்டும் கொடுத்தா போதும், நான் கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்போது ரேச்சல் அவளோட பிளெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணி ஹீரோவோட ஹெல்த்தையும் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறா 3 நிமிஷத்துக்கு. என்ன நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குன்றா. என் முட்டாள் ரேச்சல், இதை முதல்ல யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கலாமே, அதை தான் நான் இப்போ சொல்லிட்டேன், இப்போ கூட என்னை அடிக்காத அப்படின்னு அவள் சொல்கிறா. தேங்க்யூ ரேச்சல், உன்னோட பவரை யூஸ் பண்ணி நான் எவ்வளோ பவர்னு பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோ போயிட்டு காப்ளின் அட்டாக் பண்ணிட்டு அடிபட்டு இருந்த உல்ஸை போயிட்டு ஃபைனல் அட்டாக் கொடுத்து கொள்கிறான். ஹீரோ முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் ஒரு உல்ஃபை கொளுட்டிட்டீங்க, அதனால் உங்களுக்கு 4 லெவலில் போகுது, இந்த மாதிரியே போச்சுன்னா போதும், நான் இன்றைக்கி 70 லெவலில் நான் இன்றைக்கி இது பண்ணிடுவேன்னு ஹீரோ நடிச்சிட்ருக்கான். கடைசியாக நான் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிட்டேன்னா அப்போ ஒரு காப்ளின் கஷ்டப்பட்டு அடி வாங்கி ஒரு ஓனையை அடிப்பட வச்சுக்குது. அந்த இடத்துல ஹீரோ போயிட்டு அதை தட்டி விட்டுட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு ஹீரோ அந்த ஓனாயை கொள்கிறான். ரேச்சல் கேட்குறா, இப்போயே அது முடிஞ்சிடுச்சா, நல்ல வேலை பண்ணியிருக்க ரேச்சல் அப்படின்றா ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லா மான்ஸ்டரையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க தான் நினைக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திரும்பி போக வேண்டியதான் வேணும் போதே அந்த காப்ளின்ஸ் எல்லாம் அந்த கறியை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஆச்சரியத்தில் இருக்கும் போதே ஹீரோ பின்னாடி இருந்து புறத்தில் கை வைக்கிறான். சோய் ஹன்சங், என்னத்தை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஹீரோ பார்த்தா, ஷெஃப் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நாங்களாம் ஃபஸ்ட்டு வேட்டையான ஃபஸ்ட்டே சாப்பிட்டு தான் எங்களோட பெருமையை நினைப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ, என்னடா பச்சைக்கறியை தோன்றத்தில் என்னடா பெருமை உங்களுக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்போது ஓகர் வந்துட்டு அவனுக்கு ஹீரோக்கு அவன் மீட்டை கொடுத்து, நீ சாப்பிடு, உனக்கு இதுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஹீரோ வந்துட்டு, என்னடா பச்சையத்தோன்னு சொல்லி உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வந்துட்டு கறியை பச்சு சாப்பிட்டு பார்க்குறான். இது நல்லதாக இருக்குது, ஆனால் நான் டஃப்பாக இருக்குது. ஹீரோ நினைக்கிறான், நான் இதோட இதெல்லாம் டேஸ்ட்டாக உருவாக்குனா போதும், இவங்க எல்லாரும் என்ன அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. அது இல்லாமல் காட் ஆஃப் செஃப்பாகவும் என்னால் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட ஹீரோ ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறான். மனுஷன் நாக்கியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு மேஜிக்கல் டிவைஸ் இதுதான் சொல்லிட்டு இதான் ஹீரோ குக்கிங் ஸ்கில்லையும் சால்ட்டையும் வாங்கலாம். நாளைக்கு பார்ப்போம் நண்பா.